எனதன்பு குழந்தையே, உனது திருமண வாழ்க்கையைப் பற்றியும் உன் வாழ்க்கை துணை பற்றியும் உன்னிடம் பேச வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன். உன் மனவாழ்வை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் தயவு செய்து இந்த பதிவை முழுமையாக கேள் என் செல்லமே. எனக்கு திருமணத்தை நல்லபடியாக நடத்தி தாருங்கள் அப்பா என்று நீ வைத்த கோரிக்கையை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக கனிந்து வந்திருக்கின்றது. உனக்கு வாழ்க்கை துணையாக வரும் நபர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று என்னிடம் நீ கேட்டாயோ, அதை ஒரு வரி கூட மாற்றாமல் உன் எண்ணப்படியே நான் அமைத்து தந்திடுவேன். என் பிள்ளைகளின் மனம் அறிந்து செயல்படுபவன் நான். நீ எண்ணிய எண்ணத்தை நான் நன்கு அறிவேன். உனக்கேற்ற துணையை நான் பார்த்து விட்டேன். கூடிய விரைவில் உன் துணையுடன் வந்து நானே முன்னின்று உன் மன வாழ்க்கையை உறுதி செய்வேன். மகிழ்ச்சியாயிரு என் பிரியமே. உன்மேல் நான் வைத்திருக்கும் அன்பு அளவிட முடியாதது. இன்று மட்டுமல்ல, என்றென்றும் அந்த அன்பு குறையாது. திருமண வாழ்க்கையை அமைத்து தந்தவுடன் அப்பாவின் கடமை முடிந்துவிட்டது என்று நான் ஒதுங்கிவிட மாட்டேன் என் செல்லமே. மன வாழ்க்கை மட்டுமல்ல, நீ வாழும் வாழ்நாள் முழுவதும் நீ என்னவெல்லாம் ஆசைப்படுகின்றாயோ, உன் மனம் எதுவெல்லாம் வேண்டும் என்று விரும்புகின்றதோ அவை அனைத்தையும் நீ கேட்கும் முன்பாகவே நான் உனக்கு தந்திடுவேன். மேலும் ஒரு நற்செய்தியை உனக்கு நான் சொல்லுகின்றேன், உறுதியும் அளிக்கின்றேன். திருமாங்கல்யம் கழுத்தில் ஏறுகின்ற போது உன்மேல் விழுகின்ற முதல் அக்ஷதை சந்தேகத்திற்கு இடமின்றி என்னுடையது என்பதை நினைவில் வைத்துக்கொள். அப்பாவின் பரிபூரண ஆசிகளோடு நீ உனது மன வாழ்க்கையை மங்களகரமாக தொடங்கப் போகின்றாய். மகிழ்ச்சிகரமான தருணங்களை நீ நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகின்றாய். இது நான் உனக்கு தருகின்ற சத்திய வாக்கு. என் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வை. உள்ளத்தில் உள்ளதை சொல்வேன், உள்ளதை உள்ளபடி சொல்வேன். நான் உன்னை தினமும் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நீயும் என்னை பார்க்க